எனக்கு பிரைவேட்டாக சில மெம்பர்கிட்ட அதாவது ஆளுங்கட்சி இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கிட்டேருந்து மெம்பர்கிட்டேருந்து நான் பேர் எடுக்க விடும்போது அவங்ககிட்டேருந்து மெசேஜ் வருது, நன்றிங்க வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது பாருங்கள், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் மன்ரேகா, அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம். ஓ நன்றி, அந்த பணம் வந்துருச்சு. ப்ரைவேட்டாக எனக்கு நன்றி, பப்ளிக்காக இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3rd 5th and 8th 30 மார்க்குக்கு கீழே வாங்கினா ஃபெயில் பண்ணுங்க, ஆல் பாஸ்ங்கிற சிஸ்டமே வேணான்னு சிபிஎஸ்சி சொல்கிறாங்க. இதுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு. பாஸ் ஆனால் தான் குழந்தைக்கு ஃப்யூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதில் கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படித்தா தான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு, அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட யோசிக்காமல் எல்லாரையும் பாஸ் செய்கிறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகுன்றது இல்லைங்க. படிப்பின் குவாலிட்டியை பற்றி யோசிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கும்.